ரொம்ப ஈஸியா சிம்பிளான எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி C# கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பா ஃபங்க்ஷன் நமக்கு டிஃப்ரெண்ட் வேல கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வரப்போற அப்கமிங் செஷன்ஸ் எல்லாத்துலயும் ஊப்ஸ் கான்செப்ட்ல எப்படி நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் லேட்டா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃபார்ம் டிசைன். லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 பட்டனும் சேம் கோட் ரிப்பீட்டேஷனுக்காக, ரைட் சைடு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் கோடிங் பார்ட்டு. இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டனையும் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடிங் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பட்டன். இப்போ நான் செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பட்டனுக்கான ஃபங்க்ஷன். அதே மாதிரி தேர்ட் பட்டனை நான் கிளிக் பண்ண போகிறேன். தேர்ட் பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 பட்டன்லையுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் கொடுக்க போகிறேன். யூசருடைய நேம் மட்டும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆக போகுது. மெசேஜ் பாக்ஸ், அதாவது ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி நமக்கு பாப்அப் ஆகணும். அதனால மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள ஹாப்பி பர்த்டே யூசர் 1 அதே இதை நான் காப்பி பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் பட்டன்லையும் தேர்ட் பட்டன்லையும் நான் கொடுக்க போறேன். அப்ப உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான், கொடுக்கக்கூடிய நேம் மட்டும்தான் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. அப்ப சேம் கோட் ரிப்பீட் ஆகுது, கொடுக்குற வேல்யூ மட்டும்தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம சேம் கோட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எழுதும் போது நமக்கு கோடிங் லென்த் அதிகமாகுது, எக்ஸிகியூஷனோட டைம் நமக்கு அதிகமாகும். இதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம், அதாவது அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் நான் கிளிக் பண்ண போறேன், ஹாப்பி பர்த்டே யூசர் 1. அதே மாதிரி செகண்ட் பட்டன் தேர்ட் பட்டன் கிளிக் பண்ணாலும் யூசர் 2 யூசர் 3 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இந்த 3 தடவை நான் எழுதியிருக்கக்கூடியதை இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நான் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ நான் யூசர் 1 யூசர் 2 யூசர் 3ன்னு கொடுத்த அந்த நேமை இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்க போறேன். அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் யூசரை என்டர் பண்ண சொல்லி நான் கீழே இருக்க ஃபங்க்ஷன் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு மெசேஜ் ஒரே மாதிரி இருக்கும், நேம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆக போகுது. ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் சிண்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டர்ன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேமு, பேராமீட்டர் லிஸ்ட் அண்ட் செட் ஆஃப் கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம என்ன கோட் எழுதணுமோ அதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அந்த பட்டன் 4 கிளிக் பண்ணி ஃபங்க்ஷன் எழுதி நம்ம கால் பண்ண போறோம். பட்டனுக்குள்ள ஃபங்க்ஷன் எழுதக்கூடாது. நான் கொடுத்துருக்க இந்த சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 1 அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள தான் நான் எழுத போறேன். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆப்ஷனல் தான், அதுலேயே நமக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் பப்ளிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் டைப்பில் ஏதாவது டேட்டா டைப் நீங்கள் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வாய்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாய்டு தான் கொடுக்க போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் என்ன நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒன்ஸ் கொடுத்ததை திரும்ப கொடுக்கக்கூடாது. நான் பர்த்டே விஷஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் நான் கொடுக்க போகிறேன். பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூசர் கொடுக்குற நேம் தான், அதனால ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் கொடுத்து நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். அப்போ செட் ஆஃப் கர்லி பிராக்கெட்ஸில் என்ன பண்ண போறேன்னா அந்த 3 பட்டனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் பாக்ஸ் ஸ்டார்ட் ஷோ ஹாப்பி பர்த்டே யூசர் 1 யூசர் 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன்ல, அந்த மெசேஜ் பாக்ஸை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட போகிறேன். ஒரே ஒரு தடவை தான் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நேம் மட்டும் மாறுறதுனால அந்த நேம் வேரியபிளை நான் மெசேஜ் பாக்ஸில் கன்கார்டினேட் பண்ண போகிறேன் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமை 4th பட்டன்ல கால் பண்ணணும். கால் பண்ணும்போது நம்ம ஏதாவது பேராமீட்டர் கொடுத்துருந்தோம்னா அதுக்கான வேல்யூவை கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப்ல தான் பாஸ் பண்ணணும். இங்கே ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்கக்கூடிய வேல்யூ டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போது. என்ன நேம் வேணால் கொடுக்கலாம், பட் இந்த பாக்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல கொடுக்கக்கூடிய டெக்ஸ்டா தான் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகே, ரன் பண்றேன், அவுட்புட் பாருங்க. நேம உள்ள வாங்கிக்கலாம். ரைட். ஸோ என்னுடைய பேரை தான் கொடுக்குறேன், பூர்ணிமா சோலையழகு. ஸோ ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே என்னுடைய பேர்.
நீங்கள் யூசர் 1ன்னு கொடுத்து செக் பண்ணுங்கள், யூசர் 2 கொடுத்து செக் பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய பேர் கொடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.